ஹாய் குட்டீஸ், இன்றைய கதை கேட்க தயாரா? இன்றைய கதை பயந்தவன் ஹீரோ ஆனான். அமைதியாக படுத்துக்கொண்டு கதையை கேளுங்கள். ஒரு அமைதியான கிராமத்தில் விக்ரம் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மனசு தங்கம் போல நல்லது. ஆனால் அவனுக்குள் ஒரு பெரிய பயம் இருந்தது. அவன் தன் நிழலை கண்டே அஞ்சும் அளவுக்கு பயந்தவன். இருட்டு என்றால் அவனுக்கு மரண பயம். தெருநாய்கள் குரைத்தால் நடுங்குவான். இடி சத்தம் கேட்டால் போர்வையை இழுத்து மூடிக்கொள்வான். பள்ளியில் எல்லோரும் அவனை பயந்தாங்கொள்ளி விக்ரம் என்று கேலி செய்வார்கள். விக்ரம் வெளியே சிரித்தாலும் உள்ளுக்குள் மிகவும் வருத்தப்படுவான். நான் ஏன் இப்படி இருக்கேன் என்று ஒரு நாள் தன் அம்மாவிடம் கேட்டான். அம்மா அவன் தலையை வருடி மெதுவாக சொன்னார், விக்ரம், தைரியம் என்றால் பயம் இல்லாதது இல்லப்பா. பயமாயிருந்தாலும் முன்னே போவதுதான் தைரியம் என்றார். ஒரு நாள் மாலை திடீரென்று பெருமழை கொட்டியது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஊரே இருளில் மூழ்கியது. அந்த நேரத்தில் விக்ரம் ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு காட்சி அவன் கண்களில் பட்டது. பக்கத்து வீட்டு சிறு குழந்தை தன் அம்மா சமையலறையில் மெழுகுவர்த்தியை தேடிக்கொண்டிருந்த வேளையில் தவழ்ந்து கொண்டே வாசலுக்கு வந்துவிட்டது. மழையில் நனைந்தபடியே இடி சத்தத்தை கேட்டு மிரண்டு அம்மா அம்மா என்று கதறி அழுதது. விக்ரம் கதவின் அருகில் நின்றான். வெளியே பயங்கர இருட்டு, மழை, மின்னல். அவன் இதயம் வேகமாக துடித்தது. கால்கள் நடுங்கின. அவன் மெதுவாக ஒரு அடியை எடுத்து பின் சென்றான். அந்த நேரத்தில் அம்மா என்று அந்த குழந்தையின் அழுகை இன்னும் கூடியது. அந்த ஒரு சத்தம் விக்ரமின் இதயத்தை தட்டியது. அவன் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. நான் போகலனா அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? அவன் அம்மாவின் குரல் அவன் மனதில் ஒலித்தது. பயமாயிருந்தாலும் முன்னே போவதுதான் தைரியம். விக்ரம் தனது கைகளை இறுக பிடித்தான். கண்ணீரை துடைத்தான். நான் பயப்படுறேன், ஆனா போவேன். அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான். ஒரு அடியை எடுத்து வைத்தான். இன்னொரு அடியை. அடுத்த நொடி அவன் ஓட ஆரம்பித்தான். மின்னல் அவன் கண்களை கூசியது. இடி சத்தம் காதுகளை துளைத்தது. மழை முகத்தில் அடித்தது. ஆனால் அவன் நிற்கவே இல்லை. அந்த குழந்தைக்கு நான் வேண்டும். இந்த ஒரு எண்ணம் மட்டும் அவன் மனதில் இருந்தது. அவன் ஓடிச் சென்று வழுக்கி கீழே விழப்போன குழந்தையை தன் மார்போடு இறுக அணைத்து கொண்டான். பயப்படாதே, நான் இருக்கேன் என்று மெதுவாக அந்த குழந்தையிடம் சொன்னான். அவன் குழந்தையை தூக்கி கொண்டு பத்திரமாக வீட்டுக்குள் ஓடி வந்தான். சத்தம் கேட்டு ஓடி வந்த குழந்தையின் அம்மா தன் பிள்ளையை பார்த்ததும் அழுது கொண்டே அதை தழுவிக்கொண்டார். பிறகு விக்ரமை கட்டி அணைத்து சொன்னார், விக்ரம், நீ மட்டும் இல்லனா என் குழந்தைக்கு என்ன ஆகியிருக்கும்? நீதான்ப்பா உண்மையான வீரன். அந்த நாள் முதல் யாரும் அவனை பயந்தவன் என்று அழைக்கவில்லை. எல்லோரும் சொன்னார்கள், அவன்தான் தைரியசாலி. விக்ரம் மெதுவாக சிரித்தான். நான் பயப்படாதவன் இல்லை, பயத்தை ஜெயிச்சவன். ஓகே குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பயம் இருந்தாலும் சரியானதை செய்வதுதான் உண்மையான தைரியம். குட்டீஸ், இப்பொழுது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும்.
இனிய கனவுகள்.